மாவட்டம் ஓட்டப்பிடாரம் அருகே தந்தை இறந்த சோகத்திலும் தேர்வு எழுதிய மாணவன் 412 மதிப்பெண் பெற்று இருப்பது அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மாணவன் மற்றும் அவரது தாய் மாணவனின் உயர்கல்விக்கு அரசு உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். எங்க அப்பா சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுவேன், என்னை எப்படியாவது படிச்சுதான் தீருவேன் அப்படின்னு சொன்னான். ஆனா என்னையால படிக்க வைக்க முடியாது. நானே 100 நாள் வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், கூலி வேலை தான் பார்த்துக்கிட்டு. என் வீட்டுக்காரும் கூலி வேலை தான் பார்த்து என்னையால படிக்க வைக்க முடியாது. ஒரு ரூபாய் சோறு தான் ஊற்றணும்னு என்ன செய்வேன்னு நான் வந்துக்கிட்டு இருக்கேன். அதனால கவர்மெண்ட் தான் என் பிள்ளைகளை கொஞ்சம் படிக்க வச்சு ஒரு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுக்கணும். என்னையால ஒன்றும் செய்ய முடியாது. விழுப்புரம் மாவட்டத்தில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் 95.11% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்டம் மாநில அளவில் 18வது இடத்தை பெற்றுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடந்து முடிந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளில் 94.87% மாணவ மாணவிகள் தேர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் தேர்வு முடிவுகளின் அடிப்படையில் காஞ்சிபுரம் மாவட்டம் மாநிலத்தில் 21வது இடத்தில் உள்ள நிலையில் இந்த ஆண்டிற்கான தேர்ச்சி விகிதம் அதிகரித்துள்ளதாக மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரூர் பெரிய ஏரியில் அனுமதிக்கப்பட்ட நேரத்தை விட அதிக அளவு மண் கடத்தப்படுவதாக கூறி அப்பகுதியினர் வாகனங்களை நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த பாரூர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத திருவிழாவையொட்டி தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழகத்தில் உள்ள பாகிஸ்தான், பங்களாதேஷ் நாட்டினரை உடனடியாக வெளியேற்ற வலியுறுத்தி பாஜகவினர் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். மேலும் அந்த மனுவில் இந்திய இறையாண்மைக்கு எதிரான பதிவுகளை பரப்புபவர்கள் மீது தேச துரோக சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் 25ஆம் தேதியன்று பகல்காம் காஷ்மீர் சுற்றுலா பகுதியான பகல்காமில் தீவிரவாதிகள் மத ரீதியாக சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரங்களை தொடர்ந்து நமது மத்திய அரசானது பாகிஸ்தான் மற்றும் பங்களாதேஷ் ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் ஆகியோர்களை வெளியேற்ற சொல்லி வெகு காலமாக நடந்து வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயம் தமிழ்நாட்டில் அவ்வாறான நிகழ்வுகள் நடந்த மாதிரியே எங்களுக்கு தெரிய வரவில்லை. அதனால் நாங்கள் இன்று பங்களாதேஷ், பாகிஸ்தான், ரோஹிங்கியா முஸ்லிம்ஸ் ஆகியோர்களை நம்மளுடைய நாட்டிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டுமாறு மனு கொடுத்திருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள தனியார் பள்ளியில் அறிவியல் பாடப்பிரிவில் படிக்கும் மாணவர் பே ஹரிபிரசாத் அறிவியல் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து அப்பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளார். இதனைத் தொடர்ந்து மாணவரை பெற்றோர், பள்ளி நிர்வாகிகள் மற்றும் சக மாணவர்கள் பாராட்டி வருகின்றனர். ஹரிபிரசாத், நான் எல்கேஜிலிருந்து பிஆர்ஜி ஸ்கூலில் தான் படிக்கிறேன். நான் 597 out of 600 எடுத்து சயின்ஸ் குரூப்பில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கியிருக்கேன். இதுக்கு ஹெல்ப் பண்ண டீச்சர்ஸ்க்கும், மேனேஜ்மெண்ட்டுக்கும், பேரண்ட்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் உள்ள தனியார் பள்ளியின் மாணவர் சி ராகுல் 600க்கு 599 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். இதனையடுத்து பள்ளி தாளாளர் ராகுலுக்கு தங்க மோதிரம் அணிவித்து பாராட்டு தெரிவித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் உள்ள தனியார் பள்ளியில் பயின்ற மாணவி ஓவியாஞ்சலி +2 தேர்வில் 600க்கு 599 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார். மேலும் ஆசிரியர்களின் உதவியினால் தான் தன்னால் இந்த மதிப்பெண் பெற முடிந்தது எனவும் மாணவி மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். டீச்சர்ஸ் எல்லாருமே என்னோட டவுட்ஸை ரொம்ப நல்லா கிளாரிஃபை பண்ணாங்க. இது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கூகுள், யூடியூப் அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ஸில் எக்ஸ்ட்ரா ஒன்று டீப்பாக லேர்ன் பண்ணேன். எல்லாத்தையும் நல்லா புரிஞ்சு படித்தேன். அது மெயின் ரீசன் எல்லா சக்ஸஸ்க்கும். எல்லாருமே புரிஞ்சு படித்தா யார் வேணாலும் சக்ஸஸ் ஆகலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் காட்டரம்பாக்கத்தில் போதைப்பொருள் தடுப்பு மற்றும் விழிப்புணர்வு முகாமிற்கு 12 மணி வரை யாரும் வராத நிலையில் 3 மணி நேரத்திற்கு மேலாக மின்சாரம் வீணாகியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் எத்தனை போக்கில் செயல்படும் அரசு அதிகாரிகள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.